Hello viewers, welcome to our channel Thaiyal tamlil. இந்த வீடியோல நம்ம வந்து blouse cut பண்ணும்போது என்னென்ன சின்ன mistakes எல்லாம் விடுவோம் அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணி பெர்ஃபெக்ட்டான ஒரு blouse வந்து கட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அது கூடவே நம்மளோட subscribers வந்து நம்ம சேனல்ல அடிக்கடி கேக்குற டவுட்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷனும் பார்க்க போறோம். வந்து தையல் இப்பதான் கத்துக்கிறீங்க, blouse-லாம் வந்து இப்பதான் கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றீங்க, beginners-ஆ இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கான டிப்ஸ் வந்து நிறைய வந்து இந்த வீடியோல இருக்கும். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து பிளவுஸ்ல வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பேக் பார்ட், ஸ்லீவ், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட், இந்த சைட் பெல்ட் பார்ட் மார்க் பண்ணிருக்கேன். நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல வந்து இந்த சைடு தான், அந்த செல்வேஜ் சைடு தான் வந்து ஸ்லீவ் எடுப்பேன். இந்த வீடியோக்கு ரிலேட்டடான பிளவுஸ் கட்டிங் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அதோட பிளேலிஸ்ட் லிங்க்குமே வந்து நான் மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளவுஸ் தான், லைனிங் பிளவுஸ் எல்லாம் கிடையாது, சாதாரண பிளவுஸ் தான் வந்து கட் பண்றதுக்கு மார்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பிளவுஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் 40 இன்ச்சஸ்க்கு வந்து கட் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல வந்து 6 இன்ச் பின்கழுத்து உயரம் வச்சா எந்த அளவுக்கு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிராஃப்ட் பேட்டர்ன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதை விட அதிகமான கழுத்து உயரம் வச்சு கட் பண்ணா எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா எதுவும் வீடியோ அப்லோட் பண்ணல. ஒவ்வொரு பிளவுஸ் சைஸுக்கும் நான் வந்து தனித்தனியா வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கரெக்டா தான் மார்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத வந்து எங்கெல்லாம் நீங்க செக் பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் உயரத்துக்கு எல்லாத்துக்குமே நான் தனியாவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ 40 இன்ச் பிளவுஸ்ன்னு நான் இது சொல்லியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஷோல்டர் அளவு வந்து 5.25 வச்சிருக்கேன். ஆம்ஹோலோட அளவு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 5.25 வச்சிருக்கேன். நீங்க 40 இன்ச் பிளவுஸ்க்கு வந்து ஆம்ஹோல் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்கும் போது பின்கழுத்து உயரம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆம்ஹோல் உயரம் வைக்கணும். 6 இன்ச்சுக்குள்ள நீங்க வந்து பின்கழுத்து உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஆம்ஹோலோட உயரம் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டை 8ஆ டிவைட் பண்ணி 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிருப்போம். அப்பனா நமக்கு வந்து 7 இன்ச் வரும். அதுதான் வந்து மார்க் பண்ணணும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6 இன்ச்சை விட பின்கழுத்து உயரம் அதிகமா வைக்கிறீங்க, 8 இன்ச் வைக்கிறீங்க, இல்ல 9 இன்ச், 10 இன்ச் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறீங்கன்னா எந்த மாதிரி மாத்தணும் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்போ 6 இன்ச்சை விட அதிகமா வந்து நீங்க பின்கழுத்து உயரம் வைக்கும் போது நம்ம ஆம்ஹோலோட உயரம் வந்து கம்மியாகும். நம்மளோட செஸ்ட் ரவுண்டை 8ஆ டிவைட் பண்ணி 1 இன்ச் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா எவ்வளவு வருதோ அதை தான் நம்ம ஆம்ஹோலோட உயரமா வைப்போம். இப்போ 40 இன்ச் பிளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க 6 இன்ச் வரும். ஆனா நான் வந்து 5.25 இன்ச் தான் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கேன். எதனால அப்படின்னா வந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம பாடி மெஷர்மெண்ட்ல இந்த இடத்துல எவ்வளவு வருதோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட ஆம்ஹோல் உயரத்தை வந்து நீங்க ஒரு 1/4 இன்ச் மேலேயோ இல்ல 1/4 இன்ச் கீழேயோ வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். இப்ப 40 சைஸ் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து ஒரே அளவு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட கை அளவை பொறுத்து, அவங்களோட ஆம்ஹோல் ரவுண்டை பொறுத்து இந்த ஆம்ஹோலோட உயரத்தை வந்து நீங்க 1/4 இன்ச் அதிகமாவோ 1/4 இன்ச் கம்மியாவோ போட்டு இந்த கர்வ் லைன் வந்து போட்டு எடுத்துக்கணும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வர ஒரே ஒரு டவுட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஆம்ஹோல் கிட்ட ஃபிட்டிங் கரெக்டா வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க. அதுக்கு ரீசன் வந்து நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி நம்ம வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேல வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிருப்போம். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தையலுக்கான அளவு வந்து இந்த இடத்துல விட்டுருப்போம். இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து நீங்க அளந்து பார்க்கணும். இங்க இருந்து ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து எந்த அளவுக்கு வருது அப்படின்றத வந்து செக் பண்ணணும். இப்ப இதுல 8.5 இன்ச் இருக்கு. நான் எனக்கு தேவையான அளவு வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து 17 இன்ச். 17 2ஆ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 8.5 இன்ச் வரும். இந்த 8.5 இன்ச் இந்த இடத்துல கரெக்டா வந்தாதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து நீங்க போடும் போதும் கரெக்டா இருக்கும். அதே நேரம் ஷோல்டர் வந்து இறங்குறதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுத்து அகலம் நீங்க வந்து சரியா வைக்காம இருக்கிறது தான். இதையும் கரெக்டா வச்சுட்டு ஆம்ஹோலோட அந்த லென்த்தையும் வந்து நீங்க கரெக்டா வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து கரெக்டா நம்ம பாடியில ஃபிட் ஆயிரும். அதே மாதிரி பின்கழுத்து உயரம் வந்து இப்ப நான் 7.5 இன்ச் இந்த இடத்துல வச்சிருக்கேன். தச்சதுக்கு அப்புறம் இது 7 இன்ச் வரும். இது இப்ப 40 இன்ச் பிளவுஸ் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஆனா நான் வந்து இந்த இடத்துல 10.25 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு இந்த இடத்துல கட்டிங் போடும்போது நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை 4ஆ டிவைட், நம்ம செஸ்ட் ரவுண்டை 4ஆ டிவைட் பண்ணி அதோட 1/2 இன்ச் வந்து சேர்த்துக்குவோம். அது எப்ப வரைக்கும் நீங்க 1/2 இன்ச் சேர்க்கணும் அப்படின்னா நீங்க பின்கழுத்து உயரம் 6 இன்ச் வைக்கிற வரைக்கும் நீங்க 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துக்கலாம். பின்கழுத்து உயரம் அதிகமாக உங்களுக்கு பிளவுஸ் வந்து வெளிப்பக்கம் விரிஞ்சு கொடுக்கும். அதனால உங்களுக்கு நீங்க உங்களோட ஃபிட்டிங் பொறுத்து நீங்க ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல வந்து நான் 10.25 இன்ச் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து நான் 40 இன்ச் பிளவுஸ்க்கு 1/4 இன்ச் மட்டும் தான் ஈஸ் அலவன்ஸ் வச்சிருக்கேன். ஈஸ் அலவன்ஸ் பத்தி நான் தனியாவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஈஸ் அலவன்ஸ் அப்படின்றது வந்து நம்மளோட ஃபிட்டிங் பொறுத்து தான். உங்களுக்கு ஈஸ் அலவன்ஸே வேண்டாம், உங்களுக்கு வந்து பிளவுஸ் கரெக்டா பாடி ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா கூட நீங்க 40 இன்ச்சுக்கு கரெக்டா 10 இன்ச்ல கூட இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி அப்படி 1/4 இன்ச் உள்ள தள்ளி நீங்க 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து சின்னதாகும்.
இது நீங்க ரவுண்ட் மெஷர்மெண்ட் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.25 இன்ச் தான் வரும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஆர்ம்ஹோல் கிட்ட டைட்டா இருக்கும். அப்ப வந்து ஆர்ம்ஹோலோட உயரம் வந்து கீழே 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு திரும்ப இதே ரவுண்ட் வந்து போட்டுட்டு திரும்ப மெஷர் பண்ணிட்டு தான் நீங்க வந்து கட் பண்ணணும். எப்பயுமே கட் பண்றதுக்கு முன்னாடி 2 தடவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கும். கட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணிட்டோம்னா 90% வந்து நமக்கு வந்து பிளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாவே வந்துரும். இப்ப இந்த பிளவுஸ்ல நான் 1/4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் வச்சிருக்கேன். இப்ப இதே பிளவுஸ்க்கு நான் இப்ப வந்து 11 இன்ச்சுக்கு பின்கழுத்து உயரம் வைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஈஸ் அலவன்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன். 10 இன்ச் கரெக்டா வந்து செஸ்ட் ரவுண்ட் 40 இன்ச் சொன்னேன்னா அதை வந்து 4 டிவைட் பண்ணி அப்படியே 10 இன்ச் வந்து மார்க் பண்ணி இங்க இருந்து நான் ஸ்ட்ரைட்டா கீழே கொண்டு வந்துருவேன். அப்பயும் நீங்க வந்து இந்த ஆர்ம்ஹோல் ரவுண்ட் செக் பண்ணி தான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்து ஆர்ம்ஹோல் கிட்ட ஃபிட்டிங் இருக்கும். ஆர்ம்ஹோல் ரவுண்ட் கிட்ட லூஸ் விழுகுது இல்ல ஷோல்டர்ல வந்து நமக்கு வந்து லூஸ் விழுகுது அப்படின்னா இந்த 2 மெஷர்மெண்ட் மட்டும் தான் நீங்க செக் பண்ணணும். ஷோல்டர் கரெக்டா வச்சிருக்கோமா, ஆர்ம்ஹோல் உயரம் கரெக்டா வச்சிருக்கோமா அப்படின்றது. அதே மாதிரி செஸ்ட் ரவுண்ட்ல எந்த அளவுக்கு நீங்க ஈஸ் அலவன்ஸ் விட்டுருக்கீங்க அப்படின்றதையும் வச்சுதான் நமக்கு ஆர்ம்ஹோல் ஃபிட்டிங் வந்து கரெக்டா வரும். நீங்க பேக் பார்ட் சரியா அளவு போட்டுட்டீங்க அப்படின்னாலே அதை வச்சே வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுடலாம். பேக் பார்ட்ல அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு அப்படியே தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் போட போறோம். அதனால பேக் பார்ட் அளவு தான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து முக்கியம். பின்கழுத்து உயரம் அதிகமாக உங்களோட ஆர்ம்ஹோல் உயரம் குறைஞ்சிக்கிட்டே வரணும். அதே மாதிரி ஷோல்டரும் வெளிப்பக்கத்துல இருந்து உள்ள வந்துகிட்டே இருக்கும். போட் நெக் காலர் நெக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதோட கட்டிங்கே வேற. அதுக்கு வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் வந்து தனியா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்பதான் நமக்கு வந்து பிளவுஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்காம அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஆர்ம்ஹோலோட உயரமும் அதிகமா இருக்கும். அதை பத்தின வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் ஒரே வீடியோஸ்ல சொன்னேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு லென்த்தா வீடியோ போய்கிட்டே இருக்கும். அதனால அதுக்கான ரெஃபரன்ஸ் வீடியோல நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கிற இன்னொரு டவுட், 4 இன்ச் 5 இன்ச் உயரம் வச்சா பின்கழுத்து உயரம் வச்சா நான் பிளவுஸ்ல வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கும் நான் வந்து தனியா செப்பரேட்டா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதிகமான பேர் கேட்கிற இன்னொரு டவுட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஆர்ம்ஹோல் லைனும் ஸ்லீவ்ல வர்ற இந்த லைனும் வந்து கரெக்டா வந்து தைக்கும் போது செட்டா கரெக்டா வந்து ஒரே மாதிரி வர மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு வந்து அதிகமா வந்துருது இல்ல ஏதாவது ஒரு துணி வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது. இந்த நாச்சும் நமக்கு வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் அடுத்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி எந்த கிளாத் கட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் வந்து நாச்சஸ் தேவையோ கண்டிப்பா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் ஜாயின் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல ஜாயிண்ட் வரும் அப்படின்றது வந்து தெரியும். அது பிளவுஸா இருந்தாலும் சுடிதாரா இருந்தாலும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்ல ஆர்ம்ஹோல் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு எவ்வளோன்னு தெரியல அப்படின்னா வந்து உங்களோட ஓல்டு பிளவுஸே எடுத்துக்கோங்க. ஓல்டு பிளவுஸ்ல இருந்து இந்த சைடு மெஷர்மெண்ட்ல இருந்தே நம்ம வந்து ஆர்ம்ஹோலோட அளவு வந்து மார்க் பண்ணலாம். இது வந்து நான் பிளவுஸ் வச்சு கட்டிங் போட்டிருப்பேன்ல அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். கீழே வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பிளவுஸோட இந்த சைடு பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த சைடு பார்ட் எடுத்துட்டு பிளவுஸ் எந்த இடத்துல முடியுதோ அதை வந்து இங்க வச்சுக்கோங்க. இங்க இருந்து இந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் பண்றதுக்கான அளவு வந்து தெரியும். இந்த ஜாயிண்ட்ல இருந்து மேல வந்து தையலுக்கான அளவுக்கு கொஞ்சம் மேல ஏத்தி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு ஆர்ம்ஹோலோட உயரம். இது வந்து நீங்க பிளவுஸ் வச்சு தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தைக்கலாம். நீங்க பாடி மெஷர்மெண்ட் வச்சு தைக்கும் போது நீங்க செஸ்ட் ரவுண்டா டிவைட் பண்ணி தான் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப பேக் பார்ட்ல உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கிளாத் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கரெக்டா வந்து ஜாயிண்ட் ஆகுற மாதிரி தான் வந்து நமக்கு முடியும். இது வந்து கொஞ்சம் பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்றதுக்கு. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சைடு வந்து கிளாத் வந்து கரெக்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த பேட்டர்ன் பேப்பரை மேல வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட் கிளாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ஸ்லீவ் கட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ண வேண்டியது இந்த ஸ்லீவோட சென்டர்ல இருந்து நம்ம வந்து தையலுக்கான அளவு விட்டுருப்போம்ல அது வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆகுதா இந்த பேக் பார்ட்டோட சேர்த்து அப்படின்றதுதான் நீங்க வந்து செக் பண்ணணும். இப்ப இதுதான் வந்து ஸ்லீவோட பேக் சைடு, இது வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு. கரெக்டா நான் சென்டர்ல மடிச்சிருக்கேன். இது வந்து கீழே வந்து 1 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இது வந்து ஸ்லீவோட ஹைட்டு. இப்ப பிளவுஸ்ல பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிருக்கோம்ல, இங்க மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கான அந்த அளவு வந்து மார்க் பண்ணிருக்கோம்ல, இதுல இருந்து நம்ம வந்து இந்த இடம் வரைக்கும் இந்த தையலுக்கான அளவு நம்ம நாச் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் கரெக்டா இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். இப்ப இங்க வச்சிருக்கேன். இங்க இருந்து இந்த மாதிரி வச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. கரெக்டா நம்ம கட் பண்ணிருக்கிற நாச்சும் நம்ம இங்க வந்து தையலுக்கு மார்க் பண்ணிருக்கிற இடமும் இந்த மாதிரி ஒன்னா வந்து ஜாயிண்ட் ஆகணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து தைக்கும் போதும் கரெக்டா ஜாயிண்ட் ஆகும்.
இந்த கேப் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம்ல ஸ்லீவ்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க காமனா 3 இன்ச் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப வந்து நீங்க 42 இன்ச் 44 இன்ச்லாம் சைஸ் பிளவுஸ்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இது வந்து 3.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மத்தபடி எல்லாருக்குமே 3 இன்ச் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸ்லீவ் கட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டும் பாடி பார்ட்ல இருக்க ஆர்ம் ஹோல் அந்த கர்வும் வந்து கரெக்டா வந்து செட் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல தையலுக்கான அளவு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் பேக் ஆர்ம் ஹோலும் கரெக்டா ஜாயிண்ட் ஆகணும். அப்பதான் வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே இடத்துல ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்டிச்சஸ் வரும். சைடு ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து பிளவுஸ்ல வந்து சைடுல இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இந்த மாதிரி பிளஸ் மாதிரி வரும். இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டா வரணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நீங்க கட் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கரெக்டா இந்த சீம் அலவன்ஸ் நம்ம தையலுக்கான அளவு எந்த இடத்துல விட்டுருக்கோமோ அதே இடத்துல வந்து 2 ஆர்ம் ஹோலும் ஜாயிண்ட் ஆகணும். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் பேக் ஆர்ம் ஹோலும் கரெக்டா ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி தைக்கும் போதும் நம்ம வந்து இந்த ஆர்ம் ஹோலோட சேர்த்து அட்டாச் பண்ணும்போது ரொம்ப இழுத்து வச்சும் தச்சிடக்கூடாது. கரெக்டா இந்த நாச்சஸ் எல்லாமே மேட்ச் ஆகுற மாதிரி நீங்க வந்து தச்சு எடுத்துக்கணும். அப்பதான் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டா ஜாயிண்ட் ஆகும் பிளவுஸ்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போறோம். நான் வந்து மார்க் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் பார்ட்ல என்னென்ன டவுட்ஸ் வந்து அதிகமா கேக்குறீங்க அப்படின்னா இந்த டாட்டுக்கான அளவு, டாட்க்கு ஃப்ரண்ட் டாட் கப் ஷேப் இதுக்கெல்லாம் வந்து தனியாவே வீடியோ இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. அதிகமான கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கிட்ட சுருக்கம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதான் கேட்பாங்க. இதுல வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்றதுல தான் இருக்கு. இப்ப பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை எடுத்து வச்சுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேஸ் பண்ணுவோம். இந்த ஆர்ம் ஹோல் லைன் வந்து ட்ரேஸ் பண்ணுவோம், சைட்ல ட்ரேஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ட்ரேஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் நெக் முன்கழுத்து உயரம் மட்டும் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் எவ்வளவு தேவையோ டாட்டோட அளவுலாம் மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணுவோம். இப்போ இது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பேக் ஆர்ம் ஹோல் தான் இருக்கும். இதுல இருந்து நான் வந்து எப்பயுமே எப்படி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணுவேன்னா அந்த டார் ஷேப் போட்டுட்டு அதுல இருந்து உள்பக்கம் 1/2 இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணி தான் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டு விடுவேன். அதே மாதிரியே கட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு இந்த இடத்துல ஒரு கர்வ் லைன் கட் பண்றோம்ல அது வந்து நமக்கு சரியா வரும். ஏன்னா நம்ம பேக் பார்ட்ல கட் பண்ணும் போது அதே லைன் சும்மா ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து துணி கட் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல துணி கட் பண்ணலைன்னா நமக்கு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஸ்லீவ் துணி வந்து வெளிப்பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்லீவ் துணியும் உள்பக்கம் நமக்கு வந்து பிளவுஸ் இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த துணியை கட் பண்ணணும் கண்டிப்பா இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டுட்டு. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் இந்த பாடி பார்ட்லயும் கட் பண்ணணும், ஸ்லீவ்லயும் கட் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா இந்த இடத்துல சுருக்கம் இல்லாம வரும். அதுக்கப்புறம் முன்கழுத்து உயரத்துல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து எப்படி வச்சு தைச்சாலும் வி மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டா தான் வந்து கழுத்தோட அந்த ஷேப் வந்து வருது, ரவுண்டா வந்து இந்த மாதிரி யூ ஷேப்ல வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நீங்க மேல கழுத்து அகலம் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு கீழே மார்க் பண்ணிட்டு இந்த யூ ஷேப் மார்க் பண்ணி விட்டுறோம்ல அது வந்து நம்ம வந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி பெண்ட் கொண்டு வரணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து பிளவுஸ் வியர் பண்ணும்போது லைட்டா இந்த மாதிரி கர்வ் லைன் வரும். நீங்க வந்து மேல ஏத்தி இப்படி மார்க் பண்ணிட்டீங்க, இங்க இருந்து இப்ப நான் வந்து இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் தான் வச்சிருப்பேன். 1 இன்ச் வச்சாலே கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து இப்படி ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணணும். அப்படி இல்லாம நீங்க இந்த இடத்துல 1.5 இன்ச் வச்சுட்டு இப்படி மேல ஏத்தி இப்படி வெளிப்பக்கமா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நெக் வந்து பிளவுஸ் வந்து நம்ம போடும்போது இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெச் ஆயிட்டு வி மாதிரி ஆயிரும். கழுத்தோட அந்த நெக் ஷேப் வந்து கரெக்டா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் பேட்டர்ன்ல வந்து இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கட் பண்ண சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல இருந்து உள்பக்கமா ஒரு 1/2 இன்ச். இது வந்து யாருக்கெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த மாதிரி கிராஸா கட் பண்ண சொல்லியிருப்பேன். இது வந்து யாருக்கு கட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா லீனா இருக்கிறவங்களுக்கு கட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் விழுகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. நீங்க பெரிய சைஸ் பிளவுசஸ் எல்லாம் கட் பண்றீங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது நமக்கு துணி வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அதனால இந்த இடத்துல வேணும்னா நீங்க 1/2 இன்ச் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இல்ல எனக்கு வந்து நெக் ஷேப் வந்து கொஞ்சம் ப்ராடா வேணும், கீழே வரைக்கும் அகலமா தான் வேணும் அப்படின்னா வந்து இந்த 1/2 இன்ச் வந்து கட் பண்ண தேவையில்லை. அது கட் பண்ணாமே நம்ம வந்து சென்டர் டாட், சைடு டாட், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டாட் எல்லாம் பிடிச்சு தச்சோம்னாலே நமக்கு வந்து பிளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நான் பெல்ட் பீஸ்மே சைட்ல மார்க் பண்ணி வச்சிருந்ததை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கும் பேக் ஆர்ம் ஹோலுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். உள் பக்கமா இந்த மாதிரி வந்து இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து ஸ்லீவோட கரெக்டா வந்து தைக்கும் போது கரெக்டா ஜாயிண்ட் ஆகும். இப்ப தேவையான இடத்துல எல்லாம் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டாட் எந்த இடத்துல முடியுது அப்படின்றதெல்லாம் நம்ம கீழே இருக்கிற பெல்ட் பீஸ் வந்து ஹைட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேக் பார்ட்டுக்கு மேல ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுட்டு சைட்ல இந்த அளவு தான் வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். இது வந்து நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கான லைன் வந்து பேக் பார்ட்ல போட்டிருக்கோம். அது வரைக்கும் கூட சில நேரம் இந்த மாதிரி நமக்கு வந்து பிளவுஸோட அளவை பொறுத்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்து வரும். இதுக்கும் நம்ம எடுக்கிற பெல்ட் சைஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து சென்டர்ல டாட் பிடிச்சு விடுவோம். அப்ப அது இந்த துணி வந்து கொஞ்சம் மேல ஏறதான் செய்யும்.
அப்போ வந்து இந்த பெல்ட் பீஸ் அந்த பெல்ட்டோட அகலம் உயரம்லாம் எந்த அளவுக்கு கரெக்டா எடுக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் நமக்கு அந்த பிளவுஸ் கிளாத் பேக் சைடோட கிளாத் வந்து எங்க முடியுதோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இங்க வந்து 3 இன்ச் இருக்கு. இதோட ஒரு 1.5 இன்ச் சேர்த்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.5 இன்ச் வரும். அந்த அளவுக்கு இந்த பெல்ட் பீஸோட ஹைட் எடுத்துக்கலாம். அந்த சைடும் அதே மாதிரி தான். இங்க 3.5 இன்ச் இருக்குன்னா இதோட ஒரு 1.5 இன்ச் சேர்த்தீங்கன்னா 5 இன்ச் வரும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு கீழே பெல்ட் பீஸ் அட்டாச் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து உள் பக்கமா மடிச்சு தச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைசியா கீழே வந்து பினிஷ் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட் தைக்கும் போது உள்பக்கம் மடிச்சு தச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பெல்ட் பீஸ்ல கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து துணி இருக்கும். சின்னதா மட்டும் தான் கட் பண்ணிடக்கூடாது. பெல்ட் பீஸ் கட் பண்றதுக்குமே வந்து காமன் மெஷர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து 4.5 இன்ச் எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் 4 இன்ச் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்க உங்களோட பிளவுஸோட ஃப்ரண்ட் இந்த சைட்ல இருக்கிற சைஸ் பொறுத்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 2 பக்கமும் கூட நீங்க 4 இன்ச் அளவுக்கு வந்து துணி எடுத்துக்கோங்க. பெல்ட் பீஸோட உயரம் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து காமனான மெஷர்மெண்ட் 4.5 இல்லைன்னா 4 அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. பெல்ட்டோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 10.5 இன்ச் நான் இதுல எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சென்டர் டாட் நம்ம மார்க் பண்ணி நாச் கட் பண்ணிருக்கோம்ல அதுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் டாட்க்கு கேப் விட்டுருப்போம். இதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த இடத்துல இந்த பிளவுஸ்க்கு 3 இன்ச் இருக்கு. இந்த 3 இன்ச்சை கரெக்டா இந்த டாட் முடிகிற இடத்துல வச்சுட்டு சைட்ல இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து மெஷர் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 9.25 இன்ச் இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச் சேர்த்து கூட நீங்க வந்து பெல்ட் பீஸோட அகலம் வந்து எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து இதுல 10.5 இன்ச் வந்து கட் பண்ணிருக்கேன். இது வந்து இப்படிதான் அளந்து எடுத்துதான் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இந்த பெல்ட் பீஸ் வந்து சைட்ல 4 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். அகலம் வந்து ஒரு 10 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து காமனா எல்லாருக்குமே வந்து கரெக்டா இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தது சைட்ல இல்ல கீழே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம தைக்கும் போது கட் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்க கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ணணும். இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் கட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ், பேக் பார்ட், அதுக்கப்புறம் பெல்ட் பீஸ்ல எல்லாம் எதெல்லாம் செக் பண்ணணும், எதெல்லாம் செக் பண்ணா நமக்கு வந்து தச்சதுக்கு அப்புறம் பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல இருக்கும் அப்படின்றது வந்து பாத்திருக்கோம். இதுல இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கமெண்ட்லயே வந்து ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. சேனல் பேஜஸ் வந்து Facebook, Twitter, Instagramல இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.